Dear students, அனைவருக்கும் வணக்கம். In this class, I like to give a brief idea regarding gene and chromosomal behavior, a comparison. மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்களின் செயல்பாடுகளுக்கிடையே காணப்படுகின்ற பண்புகளை ஒப்பீடு செய்தல் என்று வைத்துக் கொள்ளலாம். We know gene or factor, the basic hereditary unit. பாரம்பரியத்தின் அடிப்படை அலகு என்று ஜீன்கள் அழைக்கப்படும். அதை கிரிகார் ஜொஹான் மெண்டல் அவர்கள் காரணி என்று அழைத்தார். குரோமோசோமை பற்றி உங்களுக்கு தெரியும். They carry the genes from one generation to the other or to the subsequent generation. குரோமோசோம்கள் என்பவை இந்த ஜீன்களை காரணிகளை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லுகின்ற பணியினை செய்வார்கள். நம்ம இங்கே பார்க்க போகிறது மெண்டலோட ஃபேக்டாஸ் ஆர் ஜீனுக்கும் அண்ட் குரோமோசோமல் பிஹேவியர், ஹவு தி குரோமோசோம்ஸ் பிஹேவ் என்பதற்கான ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ஒப்பீடு என்று வைத்துக் கொள்வோம். ஸோ ஜீன் இஸ் அ பேசிக் ஹெரிடிட்டரி யூனிட், ஃபேக்டர் இஸ் அ பேசிக் ஹெரிடிட்டரி யூனிட். ஜீன்கள் அல்லது காரணிகளை நாம் பாரம்பரியத்தின் அடிப்படை அலகு என அழைக்கிறோம். த ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் அண்ட் குரோமோசோம், அவர்கள் குரோமோசோம்களில் அமைந்திருப்பார்கள். The position of a gene or an allele in a chromosome is said to be locus. ஒரு குரோமோசோமில் ஜீனோ அல்லது அலீலோ அமைந்திருக்கும் இடத்தை நாம் லோக்கஸ், இருப்பிடம் என்று அழைப்போம். அது ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ணுறோம் அதுதான் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜீன் ஆர் மெண்டலியன் ஃபேக்டர். குழப்பிக்காத, மெண்டல் பீரியடில் அவருக்கு ஜீன்கிற வார்த்தை தெரியாது. சம்திங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டால்னஸ், ஏதோ ஒன்று நெட்டைத்தன்மைக்கு காரணமாக இருக்கிறது. Something is responsible for dwarfness, ஏதோ ஒன்று குட்டைத்தன்மைக்கு காரணமாக இருக்கிறது. The something is said to be factor. எது ரெஸ்பான்சிபிளாக இருக்கோ அதை காரணி என்று கூப்பிட்டார். The factor now known as genes. மெண்டலால் கூறப்பட்ட காரணிகளைத்தான் நாம் ஜீன்கள் என அழைக்கிறோம். ஓகே, ஜீன்கிற டேர்ம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டேர்ம் ஜீன் coined by Johansson. ஜீன் என்ற சொல்லை முதலில் புனைந்தவர் ஜொஹான்சன். The term chromosome coined by Waldeyer. குரோமோசோம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் வால்டேயர்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ டிஃபரன்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ் ஸ்டடி வரும். ஃபர்ஸ்ட் மெண்டலியன் ஃபேக்டர், மெண்டலியன் காரணிகள் அண்ட் குரோமோசோம் பிஹேவியர், குரோமோசோமின் செயல்பாடு. பாயிண்ட் நம்பர் 1, alleles of a factor occur in pair. ஒரு காரணியின் அல்லீல்கள் எப்பொழுதும் இணையாகத்தான் காணப்படும். The genes are always present in pairs. The alleles are always present in pairs. எப்பொழுதும் ஜோடியாக காணப்படும் except the gametes, கேமெட்டுகளை தவிர. So alleles of a factor occur in pair. காரணியின் அல்லீல்கள் எப்பொழுதும் ஒரு ஜோடியாக காணப்படும். The chromosomes are also occur in pairs. குரோமோசோம்களும் எப்பொழுதும் ஜோடியாக காணப்படும். சில பேருக்கு அல்லீல்ங்கிற வார்த்தை தெரியும், சில பேருக்கு தெரியாது. Altering forms of the same gene which controls the different expressions of a single character is said to be an allele. ஜீன்களின் மாற்று தோற்றங்கள் அல்லீல்கள் என அழைக்கப்படும். அல்லது ஒரு பண்பின் இரு வேறுபாடுகளை, இரு வேறுபாட்டு தோற்றங்களை கட்டுப்படுத்தக்கூடியவற்றையும் அல்லீல் என்று அழைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், capital T responsible for tallness, small t responsible for dwarfness. In the capital T odd allele, small t odd allele, capital T. Altering forms of the same gene which controls the different expression of a single character. பண்பு ஒன்று, உயரம். ரொம்ப ஒசரமாக இருந்தால் டால், ரொம்ப ஒசரம் கம்மியாக இருந்தால் டுவார்ஃப். ஒசரம் ஜாஸ்தியாக இருந்தால் நெட்டைன்னு சொல்லுவோம், ஒசரம் கம்மியாக இருந்தால் குட்டைன்னு சொல்லுவோம். நெட்டை குட்டை பண்புகளுக்கு காரணமாக உள்ள ஜீன்களை ஒரு சேர அல்லீல்கள் என்று அழைப்போம். The genes responsible for tallness and dwarfness are collectively known as an allele. இந்த allele எப்படி இருக்கலாம்னா, ஹோமோசைகஸ் ஜீன்ஸ் கேபிட்டல் T எப்படி ரெண்டாவதா இருக்கும், ஸ்மால் t பேரா தான் இருக்கும். அது மாதிரி கேபிட்டல் T ஸ்மால் t இப்படி தான் இருக்கும். So the genes are always present in pairs, the alleles are always present in pair. ஜீன்கள் இணையாகத்தான் காணப்படும், அதான் கொடுத்துருக்கு. அல்லீல்களும் இணையாகத்தான் காணப்படும். So they are always present in pairs. ஜீன்கள் மறந்துடாதீங்கோ, மெண்டலியன் காரணிகளின் அல்லீல்கள் occur in pair, ஒரு ஜோடியாக காணப்படும். The chromosomes are always present in pairs, one from the paternal side, another from the maternal side.
குரோமசோம்களும் ஜோடியாகத்தான் காணப்படும். ஒன்று தாய் தந்தையிடமிருந்தும் மற்றொன்று தாயிடமிருந்தும் வந்திருக்கும். அது ஃபர்ஸ்ட். Alleles of a factor separate during the gamete formation. காரணிகளின் அல்லீல்கள் கேமீட்டுகள் உருவாகின்ற சமயத்தில் தனியாக பிரியும். இப்போ மோனாய் பிளட் கிளாஸ் 1 கலப்பு படிச்சிருப்போம். மியோசிஸ் நடக்கிறப்ப கேபிட்டல் T ஸ்மால் T இது மாதிரி கேமெட் வரப்ப பிரியும் தனியா. So at the time of gamete formation the alleles get separated. கேமீட்டுகள் உருவாகின்ற சமயத்தில் காரணிகளின் அல்லீல்கள் தனித்தனியாக பிரியும். The homologous chromosomes separate during meiosis. இப்போ நம்மகிட்ட 2 குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோயே, மியோசிஸ் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா ஒன்று ஒரு கேமெட்டுக்கும் இன்னொரு ஒரு கேமெட்டுக்கும் போகும். எப்படி நமக்கு அல்லீல்கள் பிரிகின்றனவோ அதை போலவே குரோமோசோம்களும் பிரியும் at the time of meiosis. அங்கே கேமெட் ஃபார்ம் ஆகிறப்ப பிரிவா, கேமெட்டும் மியாசிஸ் போது தான் வரும், ஃபார்ம் ஆகாது வேற. ஸோ கேமெட் ஃபார்ம் ஆகிறப்ப பிரிவாங்க. இவங்க எப்போ பிரிவாங்க? மியாசிஸ் நடக்கிறப்ப பிரிவாங்க. ஸோ நம்மள்கிட்ட 46 இருந்தால் நம்ம கேமெட்ல 23 இருக்கும். நம்மள்கிட்ட 2 குரோமோசோம் இருந்தால் நம்ம கேமெட்ல 1 தான் இருக்கும். at the time of meiosis the chromosome gets separated, தனியாக பிரிந்துவிடும். அப்போ ஜீனுக்கு என்ன இருக்கோ ஃபேக்டருக்கு என்ன இருக்கோ அந்த பண்புலாம் எதில் இருக்கிறது? குரோமோசோமிலும் காணப்படுகிறதுங்கிறத சொல்றதுக்காக இந்த டேபிள். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மெண்டலியன் ஃபேக்டர் அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி. மெண்டலிய காரணிகள் தனித்து சுயமாகவே தனித்து பிரியும். நம்மளாம் பிரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. they get separated independently. தனியாகவே சுயமாகவே அவர்கள் பிரிவார்கள். மெண்டலியன் ஃபேக்டர் அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி. அவர்கள் விரும்பியபடி பிரிந்து செல்வார்கள். இங்கே பாருங்க, குரோமோசோம் கேன் செப்பரேட் இண்டிபெண்டன்ட்லி. குரோமோசோம்களும் தாமாகவே தனித்தனியாக பிரிந்து செல்வார்கள். ஆனால் ஒரு குரோமோசோம்ல என்ன ஆகும்னா லிங்க்டு ஜீன் இருப்பாங்க, பிணைந்த ஜீன்கள் என்று தமிழில் அழைக்கப்படும். ஒரு குரோமோசோம்ல பக்கத்துல இருக்க ஜீன்ஸ் இருக்கு பாருங்க இல்லையா, அவளுக்கு டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ், நெருக்கமாக பிணைந்த ஜீன்கள்னு பேர். அவர்கள் மட்டும் பிரிய மாட்டார்கள். So the linked genes present in the same chromosome does not assort independently. குரோமோசோம் பிரியுமே தவிர குரோமோசோமின் உட்புறத்தை காணப்படுகின்ற ஜீன்கள், எஸ்பெஷலி the linked genes, பிணைந்த ஜீன்கள் தனியாக பிரியாது. ரெண்டுக்கும் காமன் என்ன சார்? allele ஜோடியாக தான் இருக்கும், குரோமோசோமும் ஜோடியாக தான் இருக்கும். alleles are present in pairs, chromosomes also present in pairs. Point number 2, separate during gamete formation. கேமெட் ஃபார்ம் ஆகிறப்ப அல்லீல்கள் பிரிவார்கள். கேமெட் ஃபார்ம் ஆகிற மாதிரியே இங்கே மியோசிஸ் நடக்கிறப்ப குரோமோசோம் பிரிவார்கள். இந்த டைம் ஆஃப் மியோசிஸ் the chromosome gets separated. மெண்டலியன் ஃபேக்டர் அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி, சுயமாக பிரிந்து செல்லும். குரோமோசோம் ஆல்சோ கெட் அசார்டட் இண்டிபெண்டன்ட்லி, குரோமோசோம்களும் இயல்பாக பிரிந்து செல்லும். ஆனால் என்ன வித்தியாசம் மறந்துடக்கூடாது, the genes present in the chromosome, especially the linked genes, not assorted. ஒரு குரோமோசோமில் அருகருகே அமைந்திருக்கக்கூடிய நெருக்கமான ஜீன்கள் மட்டும் பிரிந்து செல்லாது. டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ் பேர். இந்த டேபிள் ஒரு 3 மார்க்குக்கு முக்கியமான ஆச்சம். நெக்ஸ்ட் வரது நம்மள்கிட்ட இருக்க குரோமோசோம் பற்றி. நம்மள்கிட்ட 2 டைப் குரோமோசோம்ஸ் இருக்கா. ஒன்றுக்கு பேர் ஹோமோலாகஸ் குரோமோசோம், ஒத்திசைவு குரோமோசோம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம், நாங்கள் ஒத்திசைவற்ற குரோமோசோம்னு சொல்லுவோம் தமிழில். பட் இங்கே ஒத்தில்லா குரோமோசோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன இருக்கு? இப்போ நம்மள்கிட்ட 4 குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பாட்டேன்னு அம்மாட்டேன்னு, அப்பாட்டேன்னு அம்மாட்டேன்னு. தட் மீன்ஸ் அப்பாட்டேந்து 2 வந்திருக்கும், அம்மாட்டேந்து 2 வந்திருக்கும். அப்போ தான் நம்ம 4 குரோமோசோம் வச்சுருக்கோம். If you have 4 chromosomes, 2 chromosomes from the father and 2 chromosomes from the mother. இது ஃபர்ஸ்ட் பேர், முதல் ஜோடின்னு வச்சுக்கோங்க. இது செகண்ட் பேர், ரெண்டாவது ஜோடின்னு வச்சுக்கோங்க. அப்பாட்டேந்து வந்த ஃபர்ஸ்ட் குரோமோசோமும் அம்மாட்டேந்து வந்த குரோமோசோமும் மார்ஃபோலாஜிக்கலி ஐடென்டிக்கலாக இருக்கும். ஒத்திசைவானனாலே மார்ஃபோலாஜிக்கலி ஐடென்டிக்கல் குரோமோசோம்ஸ் ஆர் known as homologous chromosome. அமைப்பொத்த குரோமோசோம்களை தான் நாம் ஒத்திசைவான குரோமோசோம் என அழைக்கிறோம். இது ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. இது ஹோமோலாகஸ். இது ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. இது ஹோமோலாகஸ். மார்ஃபோலாஜிக்கலி ஐடென்டிக்கல் குரோமோசோம்ஸ் ஆர் known as homologous chromosome. அமைப்பொத்த இது மேலே ஹைட் தான், இது மேலே ஹைட் தான், அப்படி வச்சுக்கணும். இந்த பெயிண்டை பார்க்காத, நான் அப்பா அம்மானு டிஃபரன்ஷியேட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். ஒன் ஃப்ரம் ஃபாதர், அனதர் ஃப்ரம் மதர். ஸோ மார்ஃபோலாஜிக்கலி ஐடென்டிக்கல் குரோமோசோம்ஸ் ஆர் known as homologous. அமைப்பொத்த குரோமோசோம்களை நாம் ஒத்திசைவான குரோமோசோம் என அழைக்கிறோம். இது ரெண்டும் homologous. These two are homologous. These two are homologous.
இவை இரண்டும் ஒத்திசைவான குரோமோசோம்கள், இவை இரண்டும் ஒத்திசைவான குரோமோசோம்கள். பட் தீஸ் டூ ஆர் நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம். இவங்க ரெண்டு பேரும் ஹோமோலாகஸ், இவங்க ரெண்டு பேரும் ஹோமோலாகஸ். ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா நான் ஹோமோலாகஸ், ஒத்தில்லா குரோமோசோம்கள் என்று அழைப்பர். ஏன் வரல பார்த்துக்கோயே, இது அப்பாட்டேந்து வந்திருக்கு, எங்க அம்மாட்டேந்து வந்துச்சு. இது எங்க அப்பாட்டேந்து வந்திருக்கு, எங்க அம்மாட்டேந்து வச்சிருக்கோம். These two are homologous, ஒத்திசைவான. These two are homologous, ஒத்திசைவான. ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன, நான் ஹோமோலாகஸ், ஒத்திசைவற்ற குரோமோசோம். அதை காமிக்கிறதுக்கு படமா புக்ல கொடுத்துருக்கா, வேற எதுவும் இல்லை. இது எதுக்கு முக்கியம்னு சொல்லிடுறேன், கொஞ்சம் நல்லா ஞாபகம். கிராசிங் ஓவர்ல 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கு, குறுக்கே கலத்தல். Exchange of genetic material takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. ஒத்திசைவான குரோமோசோம்களில் சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகளுக்கிடையே நடைபெறுகின்ற ஜீன்களின் பரிமாற்றத்தை நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம். அந்த வார்த்தையை ஞாபகம், இந்த ஒத்திசைவான இங்கேயே படிச்சிருக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்லோகேஷன் மியூட்டேஷன் ஒன்று இருக்கு. Exchange of genetic material takes place between non-homologous chromosome, then it is known as translocation mutation. Translocation அது சொல்றப்ப என்ன சொல்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இடம் மாறுதல், திடீர் மாற்றம்னு சொல்லுவோம். ஒத்திசைவற்ற குரோமோசோம்களுக்கிடையே ஜீன்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது என்றால் அதற்கு இடம் மாறுதல், திடீர் மாற்றம்னு பேர். அதை பத்தி திருப்பி படிப்போம், அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஒரே மாதிரி இருந்தால் ஹோமோலாகஸ், ஒரே மாதிரி இருந்தால் ஹோமோலாகஸ், ஒத்திசைவான ஒத்திசைவான. மார்பலாஜிக்கலி டிஸ்சிமிலர், அமைப்பில் வேறுபட்ட அவர்களுக்கு ஒத்தில்லா, ஒத்திசைவற்ற குரோமோசோம் பேர். அப்ப இது ரெண்டும் ஹோமோலாகஸ், ஒத்திசைவான. இது ரெண்டும் ஹோமோலாகஸ், ஒத்திசைவான. மார்பலாஜிக்கலி சிமிலர், அமைப்பில் ஒத்த. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நான் ஹோமோலாகஸ், அமைப்பில் வேறுபட்ட. அதுதான் தமிழ்ல ஒத்தில்லா குரோமோசோம், ஒத்திசைவற்ற குரோமோசோம் ஒத்தில்லான்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் ஞாபகம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் பின்னாடி மியோசிஸ் படிக்கிறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வருது ஆர்கானிசம் அண்ட் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் இட். உயிரினம், அதில் காணப்படுகின்ற குரோமோசோம்களின் எண்ணிக்கை டிப்ளாய்டு இருமயத்தில் எவ்வளோ இருக்கும், ஒரு 11 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இது ஏதாவது 1 மார்க்கில் கேட்டுருவோம், அதுக்காக தெரிஞ்சுக்கணும். ஓஃபியோகிளாசம் 1262 குரோமோசோம். இதில் 1262 குரோமோசோம்கள் காணப்படும். இருமயம்னா 2n அர்த்தம். நம்ம உடம்புல 46 இருப்பா, நம்மளோட கேமெட்ல 23 இருப்பா. நம்ம உடம்பு இருக்கு பாருங்களே, பாடி செல், அதுக்கு டிப்ளாய்டு இருமயம்னு பேர். நம்ம கேமெட் இருக்கு பாருங்களே 23, அது ஹாப்ளாய்டுன்னு பேர். டிப்ளாய்டுனா 2 sets ஆஃப் குரோமோசோம்னு அர்த்தம். ஹாப்ளாய்டுனா 1 set ஆஃப் குரோமோசோம்னு அர்த்தம். இருகற்றை குரோமோசோம்கள் காணப்படுதல், ஒரு கற்றை குரோமோசோம் காணப்படுதல், அதை மட்டும் ஞாபகம். தென் யூகிசிடம் என்று அழைக்கப்படுகின்ற டெரிடோஃபைட்ஸ் 216 216 குரோமோசோம்களை பெற்றிருக்கும். ஜெயண்ட் செகோயா செம்பர்வரன்ஸ் படிச்சிருப்பேன். அதில் 22 மிக அதிக உயரம் வளரக்கூடிய ஜிம்னோஸ்பெர்ம்னு படிச்சிருப்பேன். டாலஸ்ட் ஜிம்னோஸ்பெர்ம் ட்ரீ செகோயா ஞாபகம். டாலஸ்ட் ஏஞ்சியோஸ்பெர்ம் ஃப்ளவரிங் பிளான்ட் உனக்கு தெரியும். ஆஞ்சியோஸ்பெர்ம்ல யூகலிப்டஸ்னு உனக்கு தெரியும். இது ஜிம்னோட ஞாபகம். 22 குரோமோசோம் இருக்கும். அரபிடாப்சஸ் தாலியானா அப்படின்னு ஒரு செடி இருக்கு, அதில் 10 குரோமோசோம்ஸ் இருக்கும். சுகர் கேன், நம்ம சக்கரை இருக்கு பார்த்தீங்கன்னா, சக்காரம் அஃபிசினாரம் கரும்பு, அதில் 80 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஆப்பிள் இருக்கு பாருங்க, அதில் 34 குரோமோசோம்ஸ் இருக்கும். தென் ரைஸ், இதெல்லாம் ரைஸ் ஞாபகம் நம்ம சாப்பிட்றது, அதில் 24 குரோமோசோம்ஸ் இருக்கும். பொட்டேட்டோ எடுத்துட்டேல்லாம் 48 குரோமோசோம்ஸ் இருக்கும். மெய்ஸ் மக்காச்சோளம் எடுத்துட்டேல்லாம் 20 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஆனியன் 16 குரோமோசோம்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலி ஹாப்ளோபாப்பஸ் கிரெசிலிஸ் அப்படின்னு ஒரு செடி கொடுத்தோம். அந்த ஹாப்ளோபாப்பஸ் அப்படிங்கிற செடியில் 4 குரோமோசோம்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மள்கிட்ட 46 இருக்கும் ஞாபகம். we have 46 chromosomes. Here some examples are given. சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா குரோமோசோம். ஓஃபியோகிளாசம் 1262, ரொம்ப கம்மியாக குரோமோசோம். ஹாப்ளோபாப்பஸ் 4 அப்படிங்கிறது ஞாபகம். தட்ஸ் ஆல். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, இருந்தாலும் ஒரு டாபிக் மாதிரி கொடுத்ததுனால நீ தெரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ.